morning students. Last class we completed the topic sequence. Today we going to discuss next topic arithmetic progressions or arithmetic sequence. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் 1, 2, 3, 4, 5 and so on etc. The next, this one is sequence. Next one sequence 2, 4, 6, 8, 10 and going on. Third one is 5, 10, 15, 20, 25 etc. இந்த இது மூணுமே சீக்வன்ஸ் தாங்க. இந்த மூணுக்கும் பாருங்கள் ஒவ்வொரு ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னென்னு பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா 1, திஸ் ஒன் இஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் இல்லைங்களா. இருந்தாலும் இப்போ பாருங்கள் 1, 2, 3, 4, 5. இப்போ இது பாருங்களேன், ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர், ஒரு நம்பரை ஆட் பண்ணிவிட்டு கான்ஸ்டண்ட்டாக ஒரு நம்பரை ஆட் பண்ணிகிட்டே போயிருக்காங்க. இப்போ 1 + 1 2, 2 + 1 3, 3 + 1 4, 4 + 1 5 எக்ஸட்ரா. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நம்பரு இன்னொரு நம்பரை என்ன பண்ணியிருக்காங்க, கான்ஸ்டண்ட்டாக ஒரு நம்பரை ஆட் பண்ணிக்கிறாங்க. 1 1 1 1. இப்போ ரெண்டாவது சீக்வன்ஸ் வாங்க. இது பாருங்கள் 2 + 2 4, 4 + 2 6, 6 + 2 8, 8 + 2 10. இதுலேயும் கான்ஸ்டண்ட்டாக 2ங்கிற ஒரு நம்பரை ஆட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, தேர்டு ஒன் இஸ் பாருங்கள் 5 + 5 10, 10 + 5 15, 15 + 5 20, 20 + 5 25. இந்த மூணு சீக்வன்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட், ஃபஸ்ட்டு சீக்வன்ஸில் 1ங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் நம்பரை ஆட் பண்ணிகிட்டே போயிருக்காங்க. செகண்டு சீக்வன்ஸில் 2ங்கிற ஒரு நம்பரை ஆட் பண்ணிகிட்டே போயிருக்காங்க. தேர்டு சீக்வன்ஸில் 5ங்கிற நம்பரை ஒரு ஆட் பண்ணிட்டு போயிருக்காங்க. எல்லாமே பாருங்கள் சேம் நம்பர் 1 1 1, இது 2 2 2, இது 5 5 5. இந்த மாதிரிங்க ஒரு சீக்வன்ஸை ஒரு கான்ஸ்டன்ட் நம்பரை வச்சு ஆட் பண்ணிகிட்டே போகிறதுக்கு பேர் தான் அர்த்தமெட்டிக் சீக்வன்ஸ். அதாவது 1 + 1 2, 2 + 1 3, 3 + 4 5, 3 + 1 4, 4 + 1 5 இந்த மாதிரி. அப்போ ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன்ஸ் அப்படின்னா எப்படி இருக்குன்னா, ஒரு கான்ஸ்டன்ட் டேமை முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் நம்பருக்கோட ஆட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கிறதா கிடைக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் தான் அர்த்தமெட்டிக் சீக்வன்ஸ். இது ஜென்ரலாக உங்களுக்கு புரியுதுக்கோசம் சொன்னாங்க. தமிழ் மீடியம் கூட்டுத்தொடர் வரிசைனா ஒரு நம்பரை கூட ஒரு கான்ஸ்டன்ட் என்ன சொல்கிறது, ஒரு நம்பரை ஆட் பண்ணிகிட்டே போவாங்க. அது சேம் நம்பராக இருக்கணும், ஒரே நம்பராக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சீக்வன்ஸுக்கு பேர் கூட்டுத்தொடர் வரிசைன்னு பேர். சரிங்களா, அர்த்தமெட்டிக் சீக்வன்ஸ் அது அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன்ஸ். வாங்க அது அந்த டாபிக்குள்ளே போகலாம். இப்போ அந்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன்ஸ் இல்லைங்களா. பாருங்கள், அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு டாபிக். அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன்ஸ் ஷார்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஏபி. நல்லா கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட் எழுத்து வந்து ஏங்க, ப்ரோக்ரஷன்ஸ் ஃபஸ்ட் எழுத்து பி. இது அர்த்தமெட்டிக், அதனால் ஷார்ட் ஃபார்ம் ஏபின்னு சொல்லுவாங்க. இது அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன்ஸ்னு சொல்லலாம், இல்லைன்னா அர்த்தமெட்டிக் சீக்வன்ஸ்னு சொல்லலாம். தமிழ் மீடியம் கூட்டுத்தொடர் வரிசை ஷார்ட் ஃபார்ம் என்னங்க, ஏபி. ஏபின்னா அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன். ஓகேங்களா, சரி வாங்க. இந்த அர்த்தமெட்டிக் கூட்டுத்தொடர் வரிசை பொது வடிவம். ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் என் ஏபி இஸ், கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வடிவம் ஏ, a + d, a + 2d, a + 3d and so on, a + n - 1 × d. இது தேவையில்லைங்க, கொடுத்துருக்க மாட்டாங்க புக்கில், நான் போட்டிருக்கேன். ஏன்னா இது nth டேம் அல்லது என்னாச்சு லாஸ்ட் டேம் அந்த மாதிரி மீனிங்கில் வருங்க. அதனால் அதில் அப்ளை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாருங்கள், இதில் ஏங்கிறது வந்து ஃபஸ்ட்டு டேம், தமிழ் மீடியம் முதல் உறுப்பு. ஏங்கிறது முதல் உறுப்பு. டிங்கிறது என்னங்க, காமன் டிஃப்ரென்ஸ். தமிழ் மீடியம் பசங்களுக்கு டிங்கிறது பொது வித்தியாசம். இந்த டி எப்படி கண்டுபிடிக்கலாம், காமன் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா T2 - T1. வாட் யூ மீன் T2 T1? T2 T1ங்கிறது என்னென்னா, இந்த டேம் பார்த்தீங்களா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சீக்வன்ஸ் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து பார்த்தீங்களா, அந்த எக்ஸாம்பிளில் இதுதாங்க T1, இது T2, இது T3, இது T4. இங்கிலீஷ் மீடியம் சொல்லும்போது ஃபஸ்ட்டு டேம், செகண்ட் டேம், தேர்ட் டேம், ஃபோர்த்து டேம், இப்படி போயிட்டே இருக்கும். தமிழ் மீடியம் பசங்க பார்த்தீங்கன்னா முதல் உறுப்பு, இரண்டாம் உறுப்பு, மூன்றாம் உறுப்பு, நான்காம் உறுப்பு, ஐந்தாம் உறுப்பு. இதை தாங்க நம்ம என்ன சொல்கிறோம், T1 T2 T3.
T1னா ஃபஸ்ட்டு டேம், செகண்ட் டேம், தேர்ட் டேம். அதனால் தமிழ் மீடியம் பையன் பார்த்தீங்கன்னா T1னா முதல் உறுப்பு, T2னா இரண்டாம் உறுப்பு, T3னா மூன்றாம் உறுப்பு. இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குங்க. அது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கு, இப்போ நம்ம பொது வித்தியாசம் காமனாக கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லிக்கிறாங்க, அதில் பார்த்தீங்கன்னா டின்னு சொல்லிக்கிறாங்களா. இப்போ DC = T2 - T1 இல்லைங்களா. இப்போது இந்த பாருங்கள் T2 என்னங்க பார்த்தீங்கன்னா T2ங்கிறது 2. இப்போ 2 - 1 = என்ன வரும், 1 வருதுங்களா. இப்போ T2 - 1 செகண்ட் டேம்லேருந்து ஃபஸ்ட்டு டேமை செப்பரேட் பண்ணி எழுதுனா கிடைக்கிறது தான் காமன் டிஃப்ரென்ஸ். இப்போ அடுத்தது பாருங்களேன், இது என்ன ஆயிரும், T3 - T2. அதாவதுங்க செகண்ட் டேம்லேருந்து ஃபஸ்ட்டு டேம், அடுத்தது தேர்ட் டேம்லேருந்து செகண்ட் டேம், அடுத்தது ஃபோர்த்து டேம்லேருந்து தேர்ட் டேம். இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி பார்க்கணும். இது ஒன்று வருதுங்களா. இப்போ இதுக்கு போடுங்களா, T3 என்னங்க 3 - 2 = 1ங்களா. அப்போது காமன் டிஃப்ரென்ஸ் ஒரே மாதிரி வரதுனால இந்த சீக்வன்ஸ் பேர் என்னதுங்க, அர்த்தமெட்டிக் சீக்வன்ஸ் அல்ல அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன்ஸ். இந்த கான்செப்ட் தாங்க கொடுத்துருப்பாங்க. அதுதான் அவங்க வந்து காமன் டிஃப்ரென்ஸ்னு சொல்லிக்கிறாங்க. காமன் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக வந்ததுன்னா தாங்க அந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு அர்த்தமெட்டிக் சீக்வன்ஸ் ஆர் அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன்ஸ். பொது வித்தியாசம் சாமாக வந்ததுன்னா அதுதான் கூட்டுத்தொடர் வரிசை. இது கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்டுங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இதில் இந்த லாஸ்ட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த ஜென்ரல் ஃபார்மில் லாஸ்ட்டாக வரக்கூடியது தான் nth டேம் அல்லது ஜென்ரல் டேம்னு சொல்லுவாங்க. nth டேம் ஆர் ஜென்ரல் டேம் ஆஃப் an AP is தமிழ் மீடியம் பையன் கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்புன்னு பேருங்க. கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு ஃபார்முலா Tn = A + n - 1 × D அப்படிங்கிறது ஃபார்முலாங்க. இதில் வந்து ஏங்கிறது வந்துங்க ஃபஸ்ட்டு டேம், டிங்கிறது காமன் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா. ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேம் முதல் உறுப்பு, டிங்கிறது பொது வித்தியாசம். இது சொன்ன பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் டேம்னு சொல்லலாம். அப்போது லாஸ்ட் டேமுனாலும் nth டேம்னாலும் ஒரே மீனிங் தான். அப்போ எல்லுனாலும் டிஎன்னாலும் ஒரே கான்செப்டில் எடுத்துக்கிற சில சம்முக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த சம் வரும்போது நம்ம இதை கேர்ஃபுல்லாக பார்க்கணும். சரிங்களா. அப்போ LC = TN, எல்னாலும் லாஸ்ட் டேம்னாலும் nth டேம்னாலும் ஒரே மீனிங் எடுத்துக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா A + n - 1 × D, எல்லுங்கிறது லாஸ்ட் டேம் கடைசி உறுப்பு அப்படிங்கிறாங்க. ஓகே. இந்த நாம் ஆல்ரெடி பார்த்துட்டு போனோம். நம்பர் ஆஃப் டேம்ஸ் இன் AP is the number of term in the AP is NC = L - A/D + 1. இந்த ஃபார்மில் எங்கே அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் எத்தனை உறுப்புகள் இருக்குது, நம்பர் ஆஃப் டேம்ஸ் எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா NC = L - A/D + 1. இந்த ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம அப்ளை பண்ணி போட்டிருப்போம், பார்த்துங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் வேணும், n கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. ஓகே. இப்போ பாருங்கள் அடுத்தது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிராஃப் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் பாருங்கள். இதில் கிராஃபில் நமக்கு தெரியும், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஏங்கிறது வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் 0 தான் நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். இதெல்லாம் என்னதுங்க பாசிட்டிவ், இதெல்லாம் நெகட்டிவாக போகும் இல்லைங்களா. A + D, A + 2D, A + 3D எல்லாம் பாசிட்டிவ். இந்த சைடு ரொம்ப நெகட்டிவ் வரும். A - D, A - 2D, A - 3D. ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் பாருங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. 3 consecutive terms of an AP. 3 consecutive terms அப்படின்னு எடுக்கும் பொழுது நான் இந்த கிராஃபில் நான் சும்மா உங்களுக்கு ரஃபாக போட்டிருக்கேன். இது நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 3ன்னு எடுக்கும்போது பாருங்களேன், இந்த A - D, A + D எடுத்துங்க. இன்றைக்கி கேட்கலாம், ஏன் சார் இதை எடுக்கலாம் அப்படின்னு. இதை எடுத்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த -Tயும் +Tயும் கட் ஆகிடும். கட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஏவோட வேல்யூ கிடச்சிடுங்க. ஏ கண்டுபிடிச்சி அதை அப்புறம் அப்ளை பண்ணி டி கண்டுபிடிச்சிக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு 3 கன்சிக்யூட்டிவ் டேம்ஸ்னு வரும்போது A - D, A, A + Dன்னு எடுத்துக்கங்க. அடுத்தது ஃபஸ்ட்டு 4 கன்சிக்யூட்டிவ் டேம்னு கேட்டான்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், ஆல்டர்னேட்டிவாக ஒன்று எடுங்க. A - 3D இதை விட்டுருங்க, A - D இதை விட்டுருங்க, A + D அடுத்த ஒன்று விட்டுருங்க, A + 3D. இப்போ இந்த 4 எடுத்துக்கங்க. இந்த 4 எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 4 கான்சிக்யூட்டிவ் டேம்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே -3D, இங்கே +3D கட் ஆயிரும். இங்கே -D, இங்கே +D கட் ஆயிரும். அப்போ ஈஸியாக ஏ வச்சுட்டு ஏ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டி அப்ளை பண்ணிக்கலாங்க. இது ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு நான் போட்டு கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இதைத்தான் அவனும் புக்கில் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. புக்கில் பாருங்கள், அதே தான் கொடுத்துக்கிறாங்க. 3 consecutive terms of an AP is A - D, A, A + D. அந்த 3 சொன்ன பார்த்தீங்களா. ஏன் -Dயும் +Dயும் கட் ஆச்சுன்னா ஏ வச்சுட்டு நான் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி வரக்கிறதுக்கு வந்துங்க காமன் டிஃப்ரென்ஸ் டின்னு வச்சுக்கிறாங்க. அடுத்து 4 consecutive terms of an AP is அப்படின்னு பார்த்தீங்கன்னா A - 3D, A - D, A + D and A + 3D. ஆல்ரெடி ஒவ்வொரு டைம் விட்டு எடுத்து காமிச்சு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி.
இது காமன் டிஃபரன்ஸ் வந்து 2Dன்னு வருங்க. சரிங்களா? கன்சிக்யூட்டிவ்னா தொடர்ச்சியாக 3 எண்கள்னு வச்சுங்களேன். தொடர்ச்சியாக வரக்கூடிய 3 எண்கள். அப்போ இங்கே அதே மாதிரி தொடர்ச்சியாக வரக்கூடிய 4 எண்கள்னு அர்த்தம். சரி, 4 எண்கள் தொடர்ச்சியாக வரதை எடுத்துக்கிட்டு போட சொல்லுவாங்க. சம் இதில் 5 மார்க் கொஷினில் யூஸ் பண்ணுவோம், பார்த்துங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் 3 non-zero நம்பர்ஸ். 3 non-zero நம்பர்ஸ் எடுத்துகிட்டு வச்சிங்களேன். நான் 0 வர நான் நம்பர் எடுக்க ஏபிசின்னு எடுத்தோம்னா அது ஏபியாக இருக்கணும் அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி என் கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா 2p = a + c, 2b = a + c அப்படிங்கிறது இது எங்கே யூஸ் பண்ணுவோம். அது எப்போனா ஏபிசிங்கிற 3 டேமும் நம்பரும் non-zeroவாக இருக்கணும் அப்படின்னா கண்டிஷன் என்ன 2b = a + c அப்படிங்கிறதுங்க. இந்த ஃபார்முலாஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் என் ஏபி a, a + d, a + 2d, a + 3d and so on a + n - 1 × d. ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேம், டிங்கிறது காமன் டிஃபரன்ஸ், ஏங்கிறது முதல் உறுப்பு, டிங்கிறது பொது வித்தியாசம். இந்த டி எப்படி கண்டுபிடிக்கணுங்க? காமன் டிஃபரன்ஸு t2 - t1 செகண்ட் டேம்லேருந்து ஃபஸ்ட் டேமை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கழிக்கணும். DC = t2 - t1 செகண்ட் டேம்லேருந்து ஃபஸ்ட் டேமை கழிச்சோம்னா கிடைக்கிறது தான் காமன் டிஃபரன்ஸ். இதில் லாஸ்ட்டு வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா nth டேம் ஆஃப் என் ஏபி அல்லது ஜென்ரல் டேம் ஆஃப் என் ஏபின்னு கேட்டாங்கன்னா TN = a + n - 1 × dங்கிறது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு தான் நம்ம சம் போடுவோம். TN = a + n - 1 × d. இங்கே ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேம், டிங்கிறது காமன் டிஃபரன்ஸ். ஆர் அல்லது இது எப்படி எழுதலாம்னா nth டேம்னு சொல்லலாம், லாஸ்ட் டேம்னு சொல்லலாம். LC = TNனாலும் 2 ஒன்று தான். a + n - 1 × d அதே ஃபார்முலா தாங்க. எல்லுக்கு இது எடுத்து போட்டுக்கலாம். இது பாருங்கள், அந்த கொஷினுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுப்போம், பார்த்துக்கலாம். இங்கே எல்லுங்கிறது லாஸ்ட் டேம், ஓகேங்களா, கடைசி உறுப்பு. இப்போது ஒரு ஏபியில் ஒரு அர்த்தமெட்டிக் சீக்வன்ஸில் அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன்ஸில் எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா நம்பர் ஆஃப் டேம்ஸ் இன் என் ஏபின்னு கேட்டாங்கன்னா NC = L - a/d + 1 அப்படிங்கிறது ஃபார்முலா. 3 கான்சிக்யூட்டிவ் டேம்ஸ் எடுத்துக்கணும்னா ஒன்று a - d, ஒன்று a, ஒன்று a + d. 4 கான்சிக்யூட்டிவ் டேம் கேட்டாங்கன்னா a - 3d, a - d, a + d அண்ட் a + 3dன்னு வச்சு போடணுங்க. ஓகேங்களா? இப்போ இதுதாங்க ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாஸ் தரவாக படிச்சுக்கங்க. இப்போ வாங்க நம்ம எக்ஸாம்பிள் சம்முக்கு போகலாம். பாருங்கள், எக்ஸாம்பிள் கொஷின். எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் உங்களுக்கு இது என்னங்குது எக்ஸாம்பிள் 2.23 ரொம்ப ஈஸிங்க. ஒன்றும் பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது. கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனிச்சின்னு வச்சிங்களா, இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் வந்து இருக்கவே இருக்காது. ரொம்ப ஈஸி. இதை டவுட்னாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. பாருங்கள், எக்ஸாம்பிள் 2.23 செக் வெதர் தி ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஆர் இன் ஏபி ஆர் நாட். கீழே கொடுத்துருக்கக்கூடிய சீக்வன்ஸ் எல்லாம் ஒரு அர்த்தமெட்டிக் சீக்வன்ஸா இல்லையா, அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன்ஸாக இல்லையா, கூட்டுத்தொடர் வரிசையாக இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். இந்த கூட்டுத்தொடர் வரிசையாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஒரு ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொடுக்கக்கூடிய சீக்வன்ஸுக்கெல்லாம் காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. காமன் டிஃப்ரென்ஸ் சேமாக வந்ததுன்னா இந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன்ஸ் கூட்டுத்தொடர் வரிசை, இல்லைன்னா நாட் இன் ஏபி கூட்டுத்தொடர் வரிசை அல்லன்னு எழுதிக்கலாம். இது மொத்தம் 3 சம் கொடுத்துக்கிறாங்க. 1 2 3ங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், கிவன் சீக்வன்ஸ் x + 2, 2x + 3, 3x + 4 and so on. இதில் காமன் டிஃபரன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா DC = t2 - t1. நீ கேட்கல சார் 1 கண்டுபிடிச்சா போதுமில்ல, 1 கண்டுபிடிச்சா பார்த்தாதுங்க. இது வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் செக் வெதர் இந்த மாதிரி செக் பண்ண சொன்னாங்கன்னா 2 கண்டுபிடிச்சி பாருங்கள். 2 ஒரே மாதிரி இருந்ததுன்னா the given sequence are in AP. ஓகேங்களா? சரி பாருங்கள், DC = t2 - t1. next one is t3 - t2. this one is t1, t2, t3. இப்போ அப்ளை பண்ணுறோம். t2 - t1 2x + 3 மைனஸ் ப்ராக்கெட் போட்டு எழுதிங்க. அடுத்தது t1 x + 2 t3 - t2. இது பை இதுங்க, அடுத்து இது பை இது. அப்போ என்ன வரும்? இது மைனஸ் இது. அப்போது 3x + 4 மைனஸ் 2x + 3. இப்போது 2x + 3 மைனஸ் உள்ள மைனஸ் கொடுக்குறாங்க -x ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -2. இது அதே மாதிரி பாருங்கள் 3x + 4 -2x ப்ளஸ் இன்ட்டு -3. இப்போ பாருங்கள், இதில் இந்த 2xல் ஒரு x போச்சுன்னா எக்ஸுங்க, 3 - 2 வந்து 1ங்க. அதே மாதிரி 3xல் 2x போச்சுன்னா எக்ஸுங்க, 4ல் 3 போச்சுன்னா 1ங்க. அப்போ ரெண்டும் பாருங்கள் சேமா, இது x + 1, இது x + 1. அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் ஆர் சேம் இல்லைங்களா? அந்த காமன் டிஃப்ரென்ஸ் ஆர் ஈக்குவல்.
therefore the given sequence are in AP. அதான் எழுதிருப்பாங்க, the common difference are equal in the sequence are in AP. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்க, இந்த கொஷின் வந்து 2 மார்க்கில் கேட்கலாம். இது ஃபஸ்ட்டு கொஷினுக்கு உண்டான ஆன்சர். தமிழ் மீடியம் பாருங்கள், இது வந்து பொது வித்தியாசம் காட்டுறீங்க. பொது வித்தியாசங்கிறது என்ன? D = T2 - T1 = T3 - 2. இரண்டாம் உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு, மூன்றாம் உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு. இது எதுக்கு பாருங்கள், இது வந்து கூட்டு தொடர் வரிசையா அப்படின்னு கேட்குறப்ப இந்த 2 கண்டுபிடிச்சி போடுங்க. சரிங்களா? ஓகே, பாருங்கள் இந்த கொஷின் முடிஞ்சுது. அடுத்தது செகண்ட் கொஷின் போகலாங்களா? இதில் செகண்ட் ஒன் பாருங்களேன். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் அதே கிவன் சீக்வன்ஸ் பாருங்கள், 2, 4, 8, 16 இருக்குது இல்லைங்களா? இப்போ கூட்டுனா கிடைக்கிறதா கூட்டு தொடர் வரிசை. பாருங்கள், நம்ம பார்த்தா கண்டுபிடிச்சிக்கலாம். 2 கூட 2 கூட்டினா 4 வருதுங்க, 4 கூட 2 கூட்டினா 6 தான் வரணும், 8 வந்துடுது. அப்போ கட்டாயமாக இது என்னதுங்க? நாட் த கிவன் சீக்வன்ஸ் ஆர் நாட் இன் ஏபி. பார்த்தோன்னே சொல்லிடுறேன், நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாங்க. பாருங்களேன், காமன் டிஃப்ரென்ஸ் D = T2 - T1 T3 - T2. அப்போ இது T1, இது T2, இது T3, இது T4. அப்ளை பண்ணுங்கள். T2 - T1 4 - 2 = 8 - 4. இது 4 - 2 2ங்க, 8 - 4 4. ரெண்டு நாட் ஈக்குவல், therefore நாட் ஈக்குவல் வந்துச்சுங்களா? அப்போ the given sequence are in not in AP. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், அது given sequence 3√2, 5√2, 7√2, 9√2 எக்ஸெட்ரா. இப்போ இந்த சீக்வன்ஸில் எடுத்துட்டீங்க இல்லைங்களா? இது எடுத்துகிட்டு இதில் பாருங்கள், காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இதுதான் T1, இது T2, இது T3, இது T4. D = T2 - T1 T3 - T2. அப்ளை பண்ணுறோம். 5√2 - 3√2 = 7√2 - 5√2. 5√2ல் 3√2 போச்சுன்னா 2√2. அதே மாதிரி 7√2ல் 5√2 போச்சுன்னா 2√2. The common difference are equal. The given sequence are in AP. பொது வித்தியாசங்கள் சமமாக இருந்ததுன்னா அந்த தொடர் வரிசை ஒரு கூட்டு தொடர் வரிசை, சமமாக இல்லைன்னா கூட்டு தொடர் வரிசை அல்ல அப்படின்னு எழுதிக்கிங்க தமிழ் மீடியம். ஓகேங்களா? சரி, அடுத்தது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் போகலாங்களா? பாருங்கள், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் 2.24. சரிங்களா? ரைட் an AB whose first term is 20, the common difference is 8. ஃபஸ்ட்டு டேம் 20ன்னு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு டேம்ங்கிறது A, அது 20. காமன் டிஃப்ரென்ஸுங்கிறது என்ன? D, அது வந்து 8. அப்போ ஏங்கிறது 20, Dங்கிறது 8 கொடுத்துட்டு அந்த AP வந்து எழுத சொல்கிறாங்க. ஏபின்னு என்னங்க? அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன்ஸ். அந்த அர்த்தமெட்டிக் சீக்வன்ஸ் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட் டேம் கொடுத்துட்டாங்க 20, காமன் டிஃப்ரென்ஸ் கொடுத்தாச்சு. D வந்து எவ்வளோங்க? 8. இப்போ ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் என் AP, ஜென்ரல் ஃபார்ம் என்னங்க? A, A + D, A + 2D, A + 3D அண்ட் ஸோ ஆன். இப்போ இன் திஸ் கேஸ் வி கெட் என்ன? ஏவோட வேல்யூ தெரியும் இல்லைங்களா? 20, இதில் அப்ளை பண்ணுறோம். 20 + 8 காமன் டிஃப்ரென்ஸுங்க D. இது 20 + 2 × 8, 20 A போதா 20ங்க + 3 × 8. அப்போ பாருங்கள் 20, 28, 8 2s are எவ்வளோங்க? 16, 16 + 20 36. இது பாருங்கள் 24, 24 + 20 44. அவ்வளோதாங்க, முடிஞ்சது. ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆர் AP. அடுத்தது பாருங்களேன் இந்த கொஷின். இது அதே மாதிரி பாருங்கள் 2.25. லிசன், நல்லா பாருங்கள். இந்த கொஷின்னு என்ன கேட்டிருக்கான்? ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டான். 3, 15, 27, 39 எக்ஸெட்ரா இந்த கிவன் சீக்வன்ஸ். அவள் என்ன கேட்குறான் பாருங்களா? 15th டேம் என்ன, 24th டேம் என்ன, nth டேம் என்னன்னு கேட்குறான். இதை நான் 3 கண்டுபிடிக்கணும். இப்போ கொடுத்துக்கூடிய சீக்வன்ஸ் எடுத்துங்க. இந்த கிவன் சீக்வன்ஸில் ஃபஸ்ட்டு டேம் என்னங்க? இதுதானே ஃபஸ்ட்டு டேம். ஏங்கிறது தான் ஃபஸ்ட்டு டேம் எப்போவுமே. அப்போ 3. காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். D = T2 - T1 இல்லைங்களா? அப்போ T2 - T1னா செகண்ட் டேம்லேருந்து ஃபஸ்ட்டு டேமை செப்பரேட் பண்ணி எழுதுங்க, கழிச்சிடுங்க. 15 - 3 = 12. நீங்கள் கேட்கலாம், சார் அந்த கொஷினுக்கு வந்து நீங்கள் இன்னும் 2 போட்டிங்களா சார்? T3 - T2 அது வந்து செக் வெதர்னு கொடுத்துருந்தாங்க. இது கூட்டு தொடர் வரிசையான்னு செக் பண்ண சொன்னால் நீங்கள் 2 கண்டுபிடிச்சி போடுங்க. இல்லை அப்படின்னா 1 கண்டுபிடிச்சா போது காமன் டிஃப்ரென்ஸ். D = T2 - T1. 15 - 3 = 12. அப்போ ஏவும் கிடச்சிருச்சுங்க, டியும் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? nth டேமுக்கு உண்டான ஃபார்முலாவை எழுதி போட போகிறோம். சரிங்களா? இதை பாருங்கள், nth டேமுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லைங்களா? nth டேம் ஃபார்முலா என்னென்னு பாருங்கள். nth டேம் அல்ல இன்னொரு பேர் என்னங்க? ஜென்ரல் டேம்னால ஞாபகம் வச்சுங்க. nth டேம்னாலும் ஜென்ரல் டேம்னாலும் ஒன்று தான். ஆஃப் என் AP இஸ் ஃபார்முலா Tn = A + n - 1 × D. ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேம், Tங்கிறது காமன் டிஃப்ரென்ஸ். இப்போ எத்தனை டேம் ஃபஸ்ட்டு கேட்டுதான்? 15th டேம். இப்போ இல்லை என்னுக்கு பதிலாக 15 போடுங்க. C = A + 15 - 1 × D. இப்போ A + 14D வருங்களா? ஏவோட வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரியுங்களா? ஏவோட வேல்யூ 3,
டியோட வேல்யூ வந்து 12. ஓகேங்களா? அப்போ அப்ளை பண்ணுங்கள். ஏக்கு போல் 3 + 14 × 12. இப்போ 3 + 14 12 சார் எவ்வளோங்க? 168. 168 கூட ஒரு 3 ஆட் பண்ணால் 171 அப்படிங்கிறது தான் இதுக்கு ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர். செகண்ட் அடுத்து என்ன கேட்டிருந்தாங்க? 24th டேம். அதே சேம் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். எண்ணுக்கு பதிலாக 24 போட்டிங்கன்னா a + 24 - 1 × d. இப்போ a + 23d வருங்க. ஏவோட வேல்யூ 3 + 23 × டியோட வேல்யூ 12. அப்போ 23 × 12 மல்டிபிள் பண்ணி 276. அது கூட 3 ஆட் பண்ணால் 279. இப்போ nth டேமுக்கு என்ன ஃபார்முலா? அப்படி எழுதுங்க. tn = a + n - 1 × d. ஏவோட வேல்யூ 3 + n - 1. இங்கெல்லாம் 15th டேம் 24th டேம்னால அப்ளை பண்ணுங்க. என்னங்கனால அப்படியே தான் வருங்க. n - 1 × d. அப்போ 3 + n - 1 dக்கு பதிலாக 12 ஃபுல்லாக அப்ளை பண்ணுறீங்க. 3 + 12 × n 12n - 12. இதை செப்பரேட் பண்ணிக்கலாம். அப்போ 12n மைனஸ் செப்பரேட் பண்ணால் 9. அப்போ தான் nth டேம். அவங்க கேட்டது பாருங்கள். 15th டேம், 24th டேம், nth டேம் மூணுமே கண்டுபிடிச்சிட்டிங்க. அவ்வளோதான் இந்த கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுது. அடுத்த எக்ஸாம்பிள் சம் போகலாங்களா? இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் பாருங்கள். எக்ஸாம்பிள் 2.26. Find the number of terms in a AP 3, 6, 9, 12 etc. 111. என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன். தமிழ் மீடியம். அதாவது ஒரு சீக்வன்ஸ், ஒரு அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன்ஸ் கொடுத்துட்டான். இதில் 1, 6, 9, 12 எக்ஸெட்ரா 111 வரைக்கும் கொடுத்துட்டு இதில் மொத்தமாக 3லேருந்து 111க்குள்ளே எத்தனை நம்பர்ஸ், எத்தனை டேர்ம்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடி, எத்தனை நம்பர்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடி சொல்கிறேன். சரி வாங்க போகலாம். இதில் பாருங்கள். ஃபஸ்ட்டு டேம் வந்து ஏங்க, அதான் ஃபஸ்ட்டு டேம். எப்போவுமே ஏங்கிறத ஃபஸ்ட்டு டேம் வந்து 3 இல்லைங்களா? காமன் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா என்னங்க? t2 - t1. 6 - 3. 6 - 3 என்னங்க? 3. அப்போது காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, டி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்னென்ன லாஸ்ட் டேம் தெரியும், LC = 111. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னு என்ன ஃபார்முலா? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸுக்கு NC = L - a/d + 1. Lோட வேல்யூ 111 மைனஸ் ஏவோட வேல்யூ 3 டிவைடட் பை காமன் டிஃப்ரென்ஸ் 3 + 1. இப்போ ரெண்டையும் செப்பரேட் பண்ணினா 108 டிவைடட் பை 3 + 1. கட் பண்ணால் 36. 36 + 1 = 37. NC = 37. இப்போ இந்த கிவன் ஏபியில் மொத்தமாக எத்தனை டேம் இருக்குங்களாமா? 37 டேர்ம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் கொஷின். ஓகே, ஆன்சர் ஓகேங்களா? நல்லா பார்த்துங்க. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.27. Determine the general term of an AP whose, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். இப்போ நல்லா பார்த்துங்க. இது 5 மார்க் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா? ஜென்ரல் டேர்ம் ஆஃப் an AP கேட்குறாங்க. இதில் ஹூஸ் 7th டேர்ம் வந்து -1, 16th டேர்ம் வந்து 17 கொடுத்துட்டான். பாருங்க கிவன் 7th டேர்ம், திஸ் ஒன் இஸ் 7th டேர்ம் வந்து -1, 16th டேர்ம் வந்து 17. இப்போ நம்ம ஜென்ரல் டேர்ம் ஆஃப் an AP என்ன? TN = A + n - 1 × D. இதில் ஃபஸ்ட்டு 7th டேர்முக்கு அப்ளை பண்ணுறீங்க. A + 7 - 1 × D = A + 7 - 1 60. இதோட வேல்யூ என்னங்க? -1. அப்போ என்ன பண்ணலாம்? 7th டேர்ம் இப்படி எழுதிக்கலாங்களா? 7th டேர்ம் வந்து A + 60 = -1. அடுத்து 16th டேர்ம் A + இதில் அப்ளை பண்ணுறாங்க. 16 - 1 × D. அப்போ A + 15D = இங்கே கொடுத்துருக்க 17. அப்போ16th டேமுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா A + 15D = 17. இந்த ரெண்டு ஈக்குவேஷன், ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்ண போகிறேன் நான்? செகண்ட் ஈக்குவேஷன் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனை செப்பரேட் பண்ணுறேன். ஈக்குவேஷன் 2 - 1 செப்பரேட் பண்ணோம்னா T16 - T7 செப்பரேட் பண்ணுறோம் = இங்கே பாருங்கள். A + 15D = 17. இது A + 60 = -1. செப்பரேட் பண்ணும்போது செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணுறீங்க? இது வந்து சைன் சேஞ்ச் பண்ணுறோம். கீழே இருக்குது சைன் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஆச்சு, ப்ளஸ் மைனஸ், இது மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. இது ரெண்டும் பாருங்கள். இது +A - A கட் ஆயிரும். இது மைனஸ் 15Dயில் 6D போச்சுன்னா 9D. 17ல் இது ப்ளஸ் ஆயிடுச்சுங்க. செப்பரேட் பண்ணி ப்ளஸ். அப்போ இது ப்ளஸ், இதுவும் ப்ளஸ். அப்போ ப்ளஸ் 17 கூட 1 ஆட் பண்ணால் 18. இப்போ 9D = 18னா அப்போ என்னாச்சுங்க? D = 18 / 9 வரும். கட் பண்ணால் D = 2. ஓகேங்களா? அப்போ D வந்து கிடச்சிச்சிங்களா? D = 2. இப்போ Dங்கிறது என்னங்க? காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்.
அடுத்து ஏ வேணும் இல்லைங்க, ஏ கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுறீங்க, டிசி ஈக்குவல் டு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுற ஈக்குவேஷன் நம்பர் 1ல் பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள் சப்ஸ்டியூட்டிங் டிசி ஈக்குவல் டு 2 இன் ஈக்குவேஷன் 1 we get. தமிழ் மீடியம் டிசி ஈக்குவல் டு 2 என சமன்பாடு 1ல் பிரதியிட. இப்போ ஏ ப்ளஸ் 6டிசி ஈக்குவல் டு -1ங்கிறது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அதில் a plus 6 into d equal to 2 is equal to -1. அப்போ a plus 6 2s are 12 is equal to -1. ஓகேங்களா. இப்போ a is equal to -1 minus பாருங்க, இது இந்த -1 இந்த +12 வந்துட்டு போனால் மைனஸ் ஆகிடும், -12. அப்போ a is equal to -13. இப்போ d காமன் டிஃபரன்ஸும் கிடச்சிருச்சுங்க, டியும் கிடச்சிருச்சு. இப்போ ஏங்கிறது வந்து -13, காமன் டிஃபரன்ஸ் d is equal to +2. இப்போ ஜென்ரல் டேம் ஆஃப் என் ஏபி ஃபார்முலா, ஜென்ரல் டேம் ஏபி ஃபார்முலா என்னங்க, டிஎன்சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n-1 இன்ட்டு டி. இந்த ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். ஏக்கு வந்து -13 ப்ளஸ் n-1 இன்ட்டு டிக்கு பதிலாக 2. இப்போ -13 ப்ளஸ் உள்ள மல்டிபிள் பண்ணால் 2n - 2, இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 2n - 15. அப்போ nth டேம் வந்து ஃபார்முலா ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா டிஎன்சி ஈக்குவல் டு 2n - 15. இந்த கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்குங்க. நல்லா போட்டு பாருங்கள், சந்தேகம் இருந்தால் கால் பண்ணி கேட்டுங்க. ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது இம்பார்ட்டன்ட் தாங்க. இது கொஞ்சம் லென்த்தி ப்ராப்ளம், ரொம்ப கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணணும். பாருங்கள், இது கொஞ்சம் ஸ்லோவாகவே சொல்லித்தரேன், பாருங்கள். ஓகேங்களா. பாருங்கள், nth and nth term, nth term of an AP are x, y, z respectively. Then so that அவன் கொடுத்துக்கிறான் பார்த்தீங்களா, இதை ரெண்டையும் ப்ரூவ் பண்ணணும். என்ன சொல்கிறான், nth டேம் வந்து எக்ஸு, nth டேம் வந்து ஒய்யு, nth டேம் வந்து ஜெட்னு கொடுத்துட்டு இந்த வேல்யூ கேட்குறான், இதை கண்டுபிடிக்க சொல்கிறான். இதில் சொல்யூஷனில் பாருங்கள், லெட் ஏ பி தி ஃபஸ்ட்டு டேம், நமக்கு தெரியும் டிங்கிறது காமன் டிஃபரன்ஸ். இட் இஸ் கிவன் தட் nth டேம் எக்ஸு, nth டேம் ஒய்யு, nth டேம் வந்து ஜெட். ஓகேங்களா. இது புரியுதுங்க. இது நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு, அங்கே சம் போடும்போது சொல்கிறேன், எடுத்துக்கிறோம். இங்கே அவனே கிவனில் கொடுத்துக்கிறாங்க, அதனால் அங்கே எடுத்துக்கிறேன், இந்த கொஷின்லேருந்து எடுத்துக்கிறோம். பாருங்கள், nth டேம் அதான் சொன்னேன், nth டேம் வந்து எக்ஸ், mth டேம் தான் டேம் கொடுத்துக்கிறேன் பாருங்கள், mth டேம் வந்து ஒய் ரெஸ்பெக்டிவ்லி, இதை எடுத்து சொல்கிறான். nth டேம் வந்து ஜெட் எடுத்துட்டுங்களா. ஓகே, இப்போ நமக்கு nth டேம் ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா. ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், யூஸிங் ஜென்ரல் டேம் அல்லது nth டேம் ஃபார்முலா என்னங்க, டிஎன்சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n-1 இன்ட்டு டிங்கிறது ஃபார்முலா இல்லைங்களா. இந்த ஃபார்முலாவில் nth டேம் என்னுக்கு பதிலாக எல் போடுங்க, n எங்கே இருக்கோ தூக்கிட்டு எல் போட்டுருங்க, அவ்வளோதான். டிஎல்சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் l-1 இன்ட்டு டி ஈக்குவல் டு, அதை தான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். இதை பாருங்கள், பார்த்துங்க, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோமா, அந்த எக்ஸ். அடுத்தது mth டேம் என்னை தூக்கிட்டு எம் போடுங்க, டிஎம்சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என்னுக்கு பதிலாக எம் போட்டால் m-1 டி ஈக்குவல் டு ஒய். அடுத்தது nth டேம் பாருங்கள், டிஎன்சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n-1 டிசி ஈக்குவல் டு, அது இஜெட்னு வச்சுக்கிறோம். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன். இது கரெக்டாக பார்த்து வச்சுங்க, எப்படி போட்டிருக்கேன், இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ நான் இந்த ஃபார்முலா கொஞ்சம் மாற்றி எழுதுனேன் பாருங்களேன். இது என்ன, ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் இதை உள்ளே கொடுத்து மல்டிபிள் பண்ணுற எல்டி மைனஸ் டி. செகண்ட் ஈக்குவேஷனை ஒய்சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் உள்ளே கொடுத்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்னங்க, எம்டி மைனஸ் டி. The next one is z equal to third equation, z equal to a plus மல்டிபிள் பண்ணுங்கள், என்ன ஆயிரும் உங்களுக்கு, nd மைனஸ் டின்னு வந்துடும். இப்போ இதை நான் இந்த சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எதுக்கு சார் சேஞ்ச் பண்ணிங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு அவர் ரெண்டு ப்ரூவ் பண்ண சொல்லி தான் பார்த்தீங்கன்னா, அதை அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எழுதிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்களேன், இதான ஃபஸ்ட்டு கொஸ்டின், எக்ஸ் இன்ட்டு எம் மைனஸ் என் ப்ளஸ் ஒய் இன்ட்டு என் மைனஸ் எல் ப்ளஸ் இஜெட் இன்ட்டு எல் மைனஸ் எம்மோட வேல்யூ 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். இது நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஹெச்எஸ், திஸ் ஒன் இஸ் ஆர்ஹெச்எஸ். ஃபஸ்ட்டு டேக் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம். எல்ஹெச்எஸில் எக்ஸோட வேல்யூ இதுதான் எக்ஸோட வேல்யூ பாருங்கள், அப்ளை பண்ணுறோம். ஏ ப்ளஸ் எல்டி மைனஸ் டி எக்ஸுக்கு போகலாம். அடுத்தது எம் மைனஸ் என் போட்டாச்சுங்களா. அடுத்தது ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ என்னங்க, இது இருக்குங்களா, திஸ் ஒன் இஸ் ஒய்யோட வேல்யூ ஏ ப்ளஸ் எம்டி மைனஸ் டி இன்ட்டு என் மைனஸ் எல் ப்ளஸ் இஜெட்டோட வேல்யூ என்னங்க, இந்த வேல்யூ ஏ ப்ளஸ் என்டி மைனஸ் டி இன்ட்டு எல் மைனஸ் எம். இப்போ நம்ம 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த ஃபஸ்ட்டு எம்ஐ எடுத்துகிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஆல் வேல்யூஸை என்ன பண்ணுறோம், மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணால் பாருங்களேன், ஏஎம் ப்ளஸ் எம்எல்டி
மைனஸ் எம்டி. அடுத்தது மைனஸ் என் எடுத்துகிட்டு பண்ணுங்கள். மைனஸ் என் எடுத்துகிட்டு ஒவ்வொரு டேமாக மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன். சரிங்களா? மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் பாருங்களேன். மைனஸ் ஏஎன், இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இது பாருங்கள் இது என்எல்டி மைனஸ் என்எல்டி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் என்டி. இதே மாதிரி ஒவ்வொரு டேமும் மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கேன். சரிங்களா? பார்த்துங்க. ஒவ்வொரு டைமும் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு மல்டிபிள் பண்ணி எழுதணும்னா இது ஃபுல்லாக கிடைக்குங்க. இப்போ எல்லாமே ப்ளஸ் மைனஸ் இருக்கும். எல்லாமே என்ன ஆயிருங்க, கட் ஆயிரும். ரிமைனிங் என்ன வருங்க, 0. இதை நீங்கள் பொறுமையாக பாருங்கள். ஒவ்வொரு டைமாக எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மைனஸ் எண்ணை மறைச்சிட்டு இது எல்லாத்தையும் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணை மறைச்சிட்டு பெருக்கி எழுதுங்க. மல்டிபிள் பண்ணி எழுதி காமிச்சிருக்கேன். இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே கட் ஆச்சுன்னா ஆன்சர் 0 வருங்க. திஸ் ஒன் இஸ் RHS. சிமிலர்லி இதே மாதிரி y minus செகண்ட் கொஷினுங்க. y minus x into n plus y minus z into l plus z minus x into m is equal to 0. இதில் டேக் LHS இது எடுத்துக்கிறோம். LHS எடுத்துட்டோம். இதில் x minus yங்கிறான். x minus yனா செகண்ட் ஈக்குவேஷன் வந்து ஃபஸ்ட்லேருந்து செகண்டாக செப்பரேட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு என்னங்க இதுதானே, இது அப்படியே எழுதிக்கிறோம் பாருங்கள். இது இஸ் ஒன் இஸ் ஃபஸ்ட் ஒன் மைனஸ் போட்டுட்டு ஒய்யோட வேல்யூ ப்ராக்கெட் போட்டு எழுதிக்கிங்க இன்ட்டு n. புரியுதுங்களா? எக்ஸோட வேல்யூ இங்கே இருக்குங்க. இது எக்ஸோட வேல்யூ, இந்த மைனஸ் சைன், அடுத்தது ஒய்யோட வேல்யூ எடுத்து எழுதியாச்சு. மைனஸ் இருக்கிறனால ப்ராக்கெட் போட்டு எழுதியிருக்கேன். சிமிலர்லி இதே மாதிரி எல்லாத்துக்கும் எழுதுங்க. அடுத்து ஒய் மைனஸ் இஜெட், இது ஒய்யோட வேல்யூ மைனஸ் போட்டு ஜெட்டோட வேல்யூ இன்ட்டு இந்த எல். அடுத்தது இஜெட் மைனஸ் எக்ஸ், இது இஜெட்டோட வேல்யூ இந்த மைனஸ் போட்டு இது எக்ஸோட வேல்யூ இன்ட்டு எம். நான் ஒன்றை போட்டு சொல்லித்தரேங்க. ரிமைனிங்லாம் அதே மாதிரி தான் வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். இப்போ இது இருக்கட்டும் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் இதில் அப்படியே கன்டினியூஷன் பாருங்கள். இப்போ இது ஃபஸ்ட்டு இது பாருங்கள். ஏ ப்ளஸ் எல்டி மைனஸ் டி, இந்த மைனஸை உள்ளே கொடுத்து மல்டிபிள் பண்ணுங்கள். மைனஸ் ஏ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எம்டி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் டி இன்ட்டு என். சிமிலர்லி அதே மாதிரி இது பாருங்களேன். இது அப்படியே எழுதுகிறோம். இது மைனஸ் ஏ மைனஸ் என்டி ப்ளஸ் டி இன்ட்டு எல். இந்த அதே மாதிரி இங்கே என்ன அதே மாதிரி இது பாருங்கள். இது அப்படியே எழுதிக்கிறோம். மைனஸ் உள்ள கொடுக்குறோம். மைனஸ் ஏ மைனஸ் எல்டி ப்ளஸ் டி இன்ட்டு எம். இது பாருங்கள் எல்லாம் கட்டாக இருந்தோம். ப்ளஸ் ஏ மைனஸ் டி ப்ளஸ் டி அதே மாதிரி எல்லாத்துலேயும் கட்டானதுக்கப்புறம் ரிமைனிங் என்ன இருக்குன்னா எல்டி மைனஸ் எம்டி இன்ட்டு என். இதில் எம்டி மைனஸ் என்டி இன்ட்டு எல், இதில் என்டி மைனஸ் எல்டி இன்ட்டு எம் மட்டும் இருக்கும். இப்போ இந்த எண்ணை உள்ளே கொடுத்து மல்டிபிள் பண்ணுங்கள். எல்டிஎன் இது உள்ளே கொடுத்தோம்னா இது கூட எல்டிஎன் மைனஸ் எம்டிஎன் ப்ளஸ் அதே மாதிரி இது எம்டிஎல் மைனஸ் என்டிஎல் வரும். அடுத்தது ப்ளஸ் இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா உள்ளே கொடுத்து என்டிஎம் இதை உள்ளே கொடுத்து மல்டிபிள் பண்ணால் மைனஸ் எல்டிஎம். அப்போ என்னாச்சு, இது ப்ளஸ்ஸு இது மைனஸு ப்ளஸ் மைனஸ்னு எல்லாமே கட் ஆகிடுச்சுன்னா ஆன்சர் வந்து 0ன்னு வரும். இது ஒன் இஸ் RHS. இந்த கொஷின் ஒரு டைம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சொல்லிட்டு போகணுன்னு வச்சிங்களா ரொம்ப லேட் ஆகும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை சொல்லிட்டு பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு கரெக்டாக போட்டு பார்த்துங்க. ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னு வச்சிங்களா, இதில் எக்ஸாம்பிள் 2.29 என்னென்னா இன் ஏபி சம் ஆஃப் இதை சொன்ன மாதிரி அந்த கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வந்து வச்சுருங்க. சம் ஆஃப் 4 கன்சிக்யூட்டிவ் டேர்ம் இஸ் 28. த வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 mark question. The next one is sum of the square of squares is 276. Find 4 numbers. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 4 எண்களை தொடர்ச்சியாக ஆட் பண்ணால் கிடைக்கிறது சம் ஆஃப் 4 டைம்ஸ் கான்சிக்யூட்டிவ். தொடர்ச்சியாக 4 எண்களை ஆட் பண்ணால் 28. அதே 4 எண்களை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் கிடைக்கிறது 276. அந்த 4 எண்கள் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். தமிழ் மீடியம் உங்களுக்கு கொஸ்டின் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் மீடியம் அதே மாதிரி தான் பார்த்துங்க. 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை ஆட் பண்ணால் கிடைக்கிறது 28. அதே 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் கிடைக்கிறது 276. அந்த ஃபஸ்ட்டு 4 டைம்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறான். 4 நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். லெட் அஸ் டேக் ஃபஸ்ட்டு 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். நான் அப்படி சொன்ன பார்த்தீங்களா அந்த கிராஃப்லாம் வச்சு சொல்லி கொடுத்து பார்த்தீங்களா அதே மாதிரி எடுத்துங்க. a minus 3d, a minus d, a plus d அண்டு a plus 3d. இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லிக்கிறாங்க, சம் ஆஃப் 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சம்னு என்ன ஆட் பண்ணணும். அது வந்து எவ்வளோ 28. இப்போ 3 ஆட் பண்ணுங்கள். a 4ஐயும் a minus 3d plus a minus d plus a plus d plus a plus 3d. இந்த மைனஸ் 3d plus 3d கட் ஆயிரும். மைனஸ் d plus d கட் ஆச்சுன்னா ரிமைனிங் இங்கே ஒரு இங்கே ஒரு மொத்தம் 4a = 28னா a = 7 வந்துருச்சு. இதுதான் a = 7.
அடுத்ததுங்க ஏவோட வேல்யூ 7 தெரியும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை கொண்டுட்டு போய் அந்த ஏ 7 வச்சுங்க. சிமிலர்லி அதே மாதிரி சின்ஸ் என்ன பண்ணுறோம் சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் இஸ் 276 கொடுத்துருக்கான். அப்போது சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ்னால் அதெல்லாம் ஸ்கொயர் பண்ணுங்கள் அந்த 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை. a minus 3d the whole square plus a minus d the whole square plus a plus d the whole square plus a plus 3d the whole square is equal to 276. இதெல்லாம் பாருங்கள் a plus b the whole squared a squared plus 2ab plus b squared. Another one is a minus b the whole squared a squared minus 2ab plus b squared. இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இது a minus d, இது a minus d the whole squared, இது a plus d whole squared. அப்போ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா இந்த ரிசல்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு a minus d a squared minus 2ab plus b squared. இது ஏங்க, இது b. அப்படியே அப்ளை பண்ணுங்கள். a squared minus 2ab plus b squared. அடுத்தது இது a minus d b. bக்கு பதிலாக d இருக்குங்க, அவ்வளோதான். அப்போ எங்கே b இருக்குதோ தூக்கிட்டு d போட்டுருங்க. இப்போ a squared minus 2ad plus d squared. இதுக்குண்டான ரிசல்ட். ஓகேங்களா. அடுத்து a plus அது அதே மாதிரி தான் ப்ளஸுக்கு உண்டான ஃபார்முலா a squared plus 2ad plus d squared. இது அதே மாதிரி a squared plus 2ab. இது a, இது b. 2ab plus b squared is equal to 276. அப்போ a squared minus 2 மல்டிபிள் பண்ணால் 6ad plus 9d squared plus அதே மாதிரி இது அப்படியே எழுதிக்கிறோம். இது ரெண்டு அப்படியே எழுதிங்க. அடுத்து இது பாருங்கள் a squared plus 3 2s are 6ad plus இது ரெண்டு ஸ்கொயர் 3 ஸ்கொயர் பண்ணால் 9 d ஸ்கொயர் பண்ணால் d ஸ்கொயர் is equal to 276. இதில் மைனஸ் ப்ளஸ் கட் ஆகிடு, இதுவும் ப்ளஸ் மைனஸ் கட் ஆகிடுச்சிங்களா. ரிமைனிங் பாருங்கள், இங்கே ஒரு ஏ ஸ்கொயர், இங்கே ஒரு ஏ ஸ்கொயர், இங்கே ஒரு ஏ ஸ்கொயர், 4a ஸ்கொயர். 9d ஸ்கொயர் ஒரு d ஸ்கொயர் அப்படின்னா 10 கூட ஒரு இங்கே ஆட் பண்ண 11d ஸ்கொயர், 11 கூட ஒரு 9 ஆட் பண்ணால் 20d ஸ்கொயர் ஈக்குவல் 276. இப்போ ஏவோட வேல்யூ நமக்கு தெரியும். ஏவோட வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா. ஏ ஈக்குவல் டு 7 அதை அப்ளை பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோங்க. இந்த பாருங்கள் ஏவோட வேல்யூ என்னங்க 7 கண்டுபிடிச்சிக்கிறீங்களா, அதை கொண்டாந்து அப்ளை பண்ணுறீங்க இதில். இப்போ 4 இன்ட்டு ஏக்கு பதிலாக 7 ஸ்கொயர் ப்ளஸ் 20 இன்ட்டு டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 276. 4 இன்ட்டு 7 ஸ்கொயர் பண்ணால் 49 ப்ளஸ் 20d ஸ்கொயர் ஈக்குவல் டு 276. இப்போது 49 கூட 4 இன்ட்டு பண்ணிங்கன்னா 196 ப்ளஸ் 20d ஸ்கொயர் ஈக்குவல் டு 276. இப்போ பாருங்கள் 20d ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 196 அந்த மைனஸ் ஆகிடுமா. அப்போ 276 மைனஸ் 196. அப்போ என்ன வருதுங்க 20d ஸ்கொயர் ஈக்குவல் டு 80னா d ஸ்கொயர் ஈக்குவல் டு 80/20 கட் பண்ணால் 4 டைம் வரும். d ஸ்கொயர் ஈக்குவல் டு 4னா d ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 4னு வருங்க. அப்போ d ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2னு வந்துருச்சுங்களா. ஓகே. இப்போது இப்போ என்ன பண்ணுறோம், ஏவும் கிடச்சிருச்சு டியும் கிடச்சாலும் டி 2 வேல்யூ கிடச்சிருக்கு ப்ளஸ் ஆர் மைனஸில். அப்போ ப்ளஸில் ஒரு 2 எடுத்துக்கணும், மைனஸில் ஒரு 2 அப்ளை பண்ணுங்கள். ஏ ஈக்குவல் டு 7 டி ஈக்குவல் டு 2ன்னு அந்த 4 டேர்ம்ஸில் அப்ளை பண்ணுறோம். அந்த 4 டேர்ம்ஸ் இதுதானுங்க இதில் அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணிங்கன்னா 7 மைனஸ் ஏவோட வேல்யூ 7ங்க, 3 இன்ட்டு டிவோட வேல்யூ 2. அதே மாதிரி a மைனஸ் டி 7 மைனஸ் 2 a ப்ளஸ் டி 7 ப்ளஸ் 2 அண்டு a ப்ளஸ் 3 இன்ட்டு டிக்கு போல் 2 போட்டிங்கன்னா 7 3 2s are 6. இது 7 மைனஸ் 2, இது 7 ப்ளஸ் 2, இது 7 ப்ளஸ் 3 2s are 6. அப்போ என்ன 7 மைனஸ் 6 1, 4 மைனஸ் 2 5, 5 7 ப்ளஸ் 2 9, 7 ப்ளஸ் 6 வந்து 13. அப்போ இது பாருங்கள், இது வந்து ஏக்கு வந்து 7 டிக்கு வந்து 2 கொடுத்தீங்கன்னா சிமிலர்லி இதே மாதிரி இதே மாதிரி அடுத்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து 7 கொடுங்க. பாருங்கள் ஏக்கு வந்து 7 டிக்கு வந்து -2 கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து என்ன ஆகும், ரெசிப்ரோக்கல் வருங்க ஆன்சர் 13 9 5 1. இது பாருங்கள் 1 5 பாருங்களேன். இதுக்கு பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடச்சிருக்கு 1 5 9 13. இது 13, 9, 5, 1. இது அப்ளை பண்ணி பாருங்கள். நீங்கள் அப்ளை பண்ணி போடணும். அதே தாங்க ஏக்கு 7னும் டிக்கு -2 இந்த இது கொடுத்தீங்கன்னா அதில் இந்த ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா. இதோட பார்த்தீங்கன்னா 4 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் என்ன வரும்னா 1, 5, 9 அண்டு 13. ஓகேங்களா. ஓகே, இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் பாருங்கள். ஓகேங்களா. அடுத்தது எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்களேன் 2.30. என்ன ஷார்ட்டாக சொல்லிடுறேன் கொஷினில். ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, 207 ரூபாய் 3 குழந்தைங்களுக்கு, சரிங்களா, ஏபி அர்த்தமெட்டிக் அதாவது 3 குழந்தைங்களுக்கு டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. சரிங்களா. பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பார்ட்ஸாக வந்து கொடுக்குறாங்க 3 குழந்தைங்களுக்கு அர்த்தமெட்டிக் சீக்வன்ஸ் வரையாக.
3 சில்ட்ரன்ஸ் கொடுக்குறாங்க. அதில் வந்துங்க ப்ராடக்ட் ஆஃப் 2 லீஸ்ட் அமௌண்ட்டு, 2 பேர்த்தோட லீஸ்ட் அமௌண்ட்டை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு சில்ட்ரனுடைய இதுக்கு வந்து ஈக்குவலாக வருதுங்கிறான். அப்படின்னா ஒவ்வொரு சில்ட்ரன்ஸுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு வரும். சரிங்களா, பாருங்கள். ஃபைண்ட் தி அமௌண்ட் ரிசீவ்டு பை ஈச் சில்ட்ரன், ஒவ்வொரு சில்ட்ரனுக்கு எத்தனை ரூபா கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது கொஷின் நல்லா படித்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஒரு மதர் என்ன பண்ணுறாங்க, 3 குழந்தைகளுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு இருக்கக்கூடிய 207 ரூபாயை ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க 3 பேர்த்துக்கும். அர்த்தமெட்டிக் ப்ரொகர்ஷன்ஸ் அந்த ரூல்ஸ் பிரகாரம் கொடுக்குறாங்க. அதில் லீஸ்ட் அமௌண்ட்டுனா என்ன, த ப்ராடக்ட் ஆஃப் 2 லீஸ்ட் அமௌண்ட்ஸ், 2 பேர்த்தோட லீஸ்ட் அமௌண்ட்டை மல்டிபிள் பண்ணி பார்த்தா அதோட என்ன வருதுன்னா 4623 வருதுன்னா அந்த அம்மா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் எவ்வளோ வந்து அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அது கொஸ்டின். வாங்க இதில் பாருங்களேன். எக்ஸாம்பிள் சொல்யூஷன். லெட் தி அமௌண்ட் ரிசீவ்ட் பை தி 3 சில்ட்ரன்ஸ்க்கு எவ்வளோ ஏபியில் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதை நான் என்ன பண்ணுறேன், ஒன்று A-D A+Dன்னு வச்சுக்கிறேன். நான் மூணு அமௌண்ட்னா கன்சிக்யூட்டிவ் தொடர்ந்து வருது. அர்த்தமெட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா A-D, ஒன்று A+D. இதில் இந்த சம் ஆஃப் தி அமௌண்ட் எவ்வளோங்க, சம் ஆஃப் தி அமௌண்ட் 3 கூட்டினா எவ்வளோங்க, 207 ரூபாங்கிறாங்க. அப்போ A-D + A + A+D = 207. இப்போ இந்த TD கேன்சல் ஆச்சுன்னா 3A = 207 வருங்களா. பாருங்கள், 3A = 207னா A என்ன வருதுங்க, 69 வருது. ஓகே, A அப்போ ஃபஸ்ட்டு பையனுக்கு 69 ரூபா கொடுத்துட்டாங்க. இந்த லீஸ்ட் அமௌண்ட்டுங்கிறாங்க. அந்த கிராஃபில் பாருங்கள், நான் சைடில் போட்டிருக்கேன். அந்த கிராஃபில் நம்ம தெரியுங்களா, அந்த கிராஃப் என்ன பண்ணியிருக்குன்னா நான் போட்டிருக்கேன். இதை பாருங்களேன், இந்த கிராஃபில் எடுத்துங்க. இதில் லீஸ்ட் வேல்யூன்னு எதில் வாங்க, நெகட்டிவில் போகும், பாசிட்டிவில் போகுமா. பாசிட்டிவில் போகும்னா வேல்யூஸ் அதிகமாக இருக்குது. லீஸ்ட்னா இந்த சைடு வரணும், லீஸ்ட் அமௌண்ட்னா. அப்போ பாருங்கள், ஏவும் A-D தான் லீஸ்ட் அமௌண்ட் இல்லைங்களா. அப்போ அதை 2 எடுத்துக்கங்க. அதான் லீஸ்ட். ஏன்னா அது நெகட்டிவில் வரக்கூடிய பார்ட். A0 இதுலேருந்து அதாவது நெகட்டிவில் வர்றது. அப்போ அதை 2 எடுத்துட்டிங்கன்னா ஒன்று A, இன்னொன்று A-D. அது எவ்வளோங்க, ப்ராடக்ட் மல்டிபிள் பண்ணால் எத்தனை ரூபா கிடைக்குங்களாமா, 4623 ரூபாய்ங்கிறோம். அப்போ ஏவும் A-D மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 4623. இப்போது ஏவோட வேல்யூ 69. அப்போ அப்ளை பண்ணுங்கள். 69 × 69 - D = இந்த வேல்யூ போடுங்க. 69 - D = இங்கே மல்டிப்ளாக கன்சிடர் பண்ணால் டிவைட் ஆயிரும். அப்போ இதை வந்து 69 டிவைட் பண்ணிங்கன்னா 67 டைம்ஸ் வருங்க. இப்போ 69 - D = 67னா -D = 67. இந்த ப்ளஸ்ஸாக வந்துட்டோம்னா மைனஸ் ஆகிடும். இப்போ -D = செப்பரேட் பண்ணால் -2, மைனஸ் கட் ஆச்சுன்னா D = 2. அப்போ அந்த 3 சில்ட்ரனுக்கு அந்த அம்மா எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது A-D A+D 3 கன்சிக்யூட்டிவ் டைம்ஸ் எடுத்து சொல்கிறேன். தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு கூட்டுத்தொடர் வச்சு எடுத்துக்கிறேன். அந்த 3 டைம் எடுத்துட்டோம்னா அந்த 3 அப்ளை பண்ணுறீங்க. ஏக்கு பதிலாக 69 - Dயோட வேல்யூ 2, அனதர் ஒன் இஸ் ஏங்கிறது 69, அனதர் ஒன் இஸ் பாருங்கள் A+Dனா 69 + 2ன்னு வருங்களா. அப்போது என்ன வருங்க, 69ல் 2 போச்சுன்னா 67, அடுத்து 69, இது 2 ஆட் பண்ணால் 71. அப்போ பாருங்கள், அந்த குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்த அமௌண்ட் எவ்வளோன்னா, ஒரு பையனுக்கு 67 ரூபா, இன்னொரு பையனுக்கு 69 ரூபா, இன்னொரு பையனுக்கு 71 ரூபா கொடுத்துருப்பாங்க பிரித்து. எந்த அமௌண்ட்டை, அந்த 207 ரூபாய். அந்த 3 கூட்டினீங்கன்னா அந்த அமௌண்ட் வரணுங்க. சரிங்களா, எவ்வளோ வரணும், 207 ரூபா வரணும், 207 வரணும். கட்டாயம் வருங்க, கூட்டி பார்த்துங்க. இதுதாங்க. அப்போ 3 பையனுக்கு 7 பையனுக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க. இதோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் வந்து உங்களுக்கு முடிஞ்சுதுங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸசைஸ் சம் பார்த்தீங்கன்னா, செக் வெதர் தி ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஆர் இன் AP. கொடுத்துருக்கப்பட்டிருக்கக்கூடிய சீக்வன்ஸ் தொடர் வரிசைகள் கூட்டு தொடர் வரிசையான்னு கேட்டிருக்காங்க. இது ஈஸி தான், நீங்களே போட்டுடலாம். இருந்தாலும் நான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் போட்டு வச்சுக்கிது அப்படியே பார்த்து பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்துங்க. இந்த சீக்வன்ஸ் கூட்டுத்தொடர் வரிசைன்னா நம்ம என்ன கண்டுபிடிப்போம், ஃபஸ்ட்டு காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. 2 காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும் பொழுது அந்த காமன் டிஃப்ரென்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக வந்ததுன்னா அந்த கிவன் சீக்வன்ஸ் ஆர் இன் AP. அந்த தொடர் வரிசை ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. இல்லை 2 ஈக்குவலாக வரல, காமன் டிஃப்ரென்ஸ் நாட் ஈக்குவல் அப்படின்னா நாட் இன் AP. இது கிவன் சீக்வன்ஸ் ஆர் நாட் இன் AP. அவ்வளோதான். பாருங்கள், கொடுத்துக்கிறாங்க. காமன் டிஃப்ரென்ஸ் போடுறோம். T2 - T1 = T3 - T2. T2ங்கிறது என்னங்க, this one is T1, T2, T3. T2 - T1 = T3 - T2. A - 5 - A minus into minus plus 3. இது A - 7 - A plus 5. -A plus A கட்டு -A plus A கட்டு 2 into -2
-7 ப்ளஸ் 5 போச்சுன்னா -2. காமன் டிஃபரன்ஸ் ஆர் ஈக்குவல், த கிவன் சீக்வன்ஸ் ஆர் இன் ஏபி. அனதர் ஒன் இஸ் அதே மாதிரி பாருங்கள், கிவன் சீக்வன்ஸ் பாருங்கள், இந்த கிவன் சீக்வன்ஸ் எடுத்துங்க, காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. T2 - T1 T3 - T2 கண்டுபிடிக்கிறோம். ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தால் 6. அப்போ இது வந்து நாங்கள் 2 - 3 வரும். எல்சிஎம் தெரியும் இல்லைங்களா, இது வந்து 6 வரும்னா 2ஆல் பெருக்கணும், இது வந்து 3ஆல் பெருக்கணும். அப்போ 2 மேலே 2 மைனஸ் மேலே நியூமரேட்டர் டினாமினேட்டர் 2ஆல் பெருக்கணும், நியூமரேட்டரையும் பெருக்கணும் 2ஆல். அப்போ என்னாச்சுங்க, 2 - 3/6 வருங்க. இது அதே மாதிரி இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 12 வருங்க. இது அதே மாதிரி 3ஆல் பெருக்கணும், இது 4ஆல் பெருக்கணும். இப்போ நியூமரேட்டர்லேயும் 3ஆல் பெருக்குங்க, 4ஆல் பெருக்குங்க. அப்போ 3 - 4 வருமா. இப்போ 2 - 3னா -1/6, இது -1/12. அப்போ டிஃப்ரெண்ட் வந்துருக்குங்க. காமன் டிஃபரன்ஸ் ஆர் நாட் சேம், இல்லை நாட் ஈக்குவல். தேர்ஃபோர் த கிவன் சீக்வன்ஸ் ஆர் நாட் இன் ஏபி. ஓகேங்களா, இட்ஸ் நாட் இன் ஏபி. தமிழ் மீடியம் பொது வித்தியாசங்கள் சமம் இல்லை என்பதால் கொடுக்கப்பட்ட தொடர் வரிசை ஒரு கூட்டு தொடர் வரிசை அல்லன்னு எழுதிக்கிங்க. தேர்டு ஒன் பாருங்கள், அதே கிவன் சீக்வன்ஸ் எடுத்துக்கங்க. இதில் T2 - T1 T3 - T2 ரெண்டு கண்டுபிடிங்க. ரெண்டு கண்டுபிடிச்சா தான் இது கண்டுபிடிக்க முடியும். ஒன்றை வச்சுட்டு நம்ம சொல்ல முடியாது கூட்டு தொடர்னால 2 டைம் கண்டுபிடிங்க. 13 - 9 இல்லைங்களா, 13 - 9 = 17 - 13, ரெண்டுமே 4 4ன்னு வருது. காமன் டிஃபரன்ஸ் ஆர் ஈக்குவல், தேர்ஃபோர் த கிவன் சீக்வன்ஸ் ஆர் இன் ஏபி. கூட்டுத்தொடர் வரிசை பொது வித்தியாசம் சமம் என்பதால் கொடுக்கப்பட்ட வரிசை ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஆகும். நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன் பாருங்கள், அதே மாதிரி தான். T2 - T1 T3 - T2. அப்போ 0 மைனஸ் எல்லாம் வரும்போது ப்ராக்கெட் போட்டு எழுதிங்க. -3 -1/3, இது 1/3 -0, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1/3 = 1/3. 0க்கு வேல்யூ கிடையாது. காமன் டிஃபரன்ஸ் ஆர் ஈக்குவல், தேர்ஃபோர் த கிவன் சீக்வன்ஸ் ஆர் இன் ஏபி. பொது வித்தியாசம் சமம் என்பதால் இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஆகும். அடுத்தது கிவன் சீக்வன்ஸ் 1 - 1 1, -1 1, -1 and so on. இதில் T2 - T1 T3 - T2 காமன் டிஃபரன்ஸ். அப்போ -1 மைனஸ் ஆஃப் 1 ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். அடுத்தது 1 மைனஸ், இது -1. ஓகேங்களா, இப்போ -1 இது -1, இது 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1. அப்போ -1 என்னாச்சுங்க, -2 = +2 வருது. அப்போ காமன் டிஃபரன்ஸ் நாட் சேம், நாட் ஈக்குவல். தேர்ஃபோர் த கிவன் சீக்வன்ஸ் ஆர் நாட் இன் ஏபி. அடுத்தது பாருங்கள், செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் தி ஃபஸ்ட்டு டேம் ஏ, காமன் டிஃபரன்ஸ் டி, கிவன் ஃபாலோயிங் கரஸ்பாண்டிங் ஏபி. இதை வச்சுட்டு ஃபஸ்ட்டு டேமும் டியும் கொடுத்துட்டாங்க. அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஏபி ஃபார்ம் பண்ணணும். அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன்ஸ் நம்மளை ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ஏதோ ஜென்ரல் ஃபார்மில் போடணும், A + D அதில் போட்டு கண்டுபிடிக்கணும். இது பாருங்கள், AC = 5 DC = 6, AC = 7 DC = -5, அந்த AC = 3/4 அண்ட் DC = 1/2. வாங்க பாருங்கள் இந்த கொஸ்டின்ஸு. பாருங்கள் இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் போட்டிருக்கும் பாருங்களேன். உங்களுக்கு ஏங்கிறது 5ங்க, டிங்கிறது 6. ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் என் ஏபி இஸ் A + D A + 2D A + 3D எக்ஸெட்ரா. ஏங்கிறது என்னங்க, அப்ளை பண்ணுங்கள். ஏக்கு போல் 5, டிக்கு போல் 6. இதில் அப்ளை பண்ணுறோம். 5 + 2 × 6, இதில் 5 + 3 × 6, 5 + 6 11, இது 6 2s are 6 2 12, 12 + 5 17, இது 6 3s are எவ்வளோங்க, 18 + 5 23. அவ்வளோதாங்க, இதுதான் ஜென்ரல். அது AC = 7 DC = -5. சேம் ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணால் ஏக்கு இது என்னங்க 7, A + Dனா 7 + -5 ப்ராக்கெட் போட்டுங்க. அடுத்து 7, ஏக்கு 7 + 2 × டிக்கு பதில் -5, 7 + 3 × -5. இப்போ பாருங்கள், 7 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வருங்களா, 7 -5 ப்ளஸ் இன்ட்டு -5 5 10, 5 2s are 10, இது 7 ப்ளஸ் இன்ட்டு -5 3s are 15. 7 செப்பரேட் பண்ணால் 2, இதில் செப்பரேட் பண்ணால் -6, செப்பரேட் பண்ணால் -8. இதுதான் அந்த சீக்வன்ஸ். சரிங்களா, அது அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன்ஸ். அடுத்து AC = 3/4 DC = 1/2 போட்டிங்கன்னா ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் NAP அதே ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க. இது வந்து ஏக்கு பதில் 3/4, இப்போ வந்து A + Dனா 3/4 + 1/2, இது 3/4 + 2 × டிக்கு பதில் 1/2 மல்டிபிள் D 2D 2 × 1/2 ப்ளஸ் போட்டுறாதீங்க. இதில் எழுதும்போது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, பெருக்கில் இருக்குது. அடுத்தது ஏவோட வேல்யூ 3/4 + 3 × இது 1/2. இப்போ பாருங்கள், 3/4 இது எல்சிஎம் எடுத்தால் 4, 3 ப்ளஸ் இங்கே 2னா மேலே 12 பெருக்குமா, அப்போ 3 + 2/4. இது 2 பாருங்கள், 3/4 ப்ளஸ் மல்டிபிள் பண்ணால் 2/2. நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கலாங்க, எல்சிஎம் எடுக்கணும், அதனால் நான் அப்படியே மல்டிபிள் பண்ணி போட்டிருக்கேன். 3/4 + 2/2, இது 3/4 + 1 3s are 3, 3/2 வருமா.
இப்போ பார்த்தீங்கன்னா இது 3/4, இது 3 + 2 வந்து 5/4, இது எல்சிஎம் எடுத்தால் 4, இது வந்து 2ல் மல்டிபிள் பண்ணால் மேலே 2ஆல் பண்ணணும், அப்போ 4 ஆயிருமா. அப்போ 4னா மேலே 3 + 2 4 வரும். இது பார்த்தீங்கன்னா இது அதே மாதிரி 4 எல்சிஎம்னா இங்கே 2னா மேலே 2, அப்போ என்னாச்சுங்க 3 + 3 2s are 6/4 வரும். அப்போ 3/4 5/4 ரெண்டு ஆட் பண்ணால் 7/4, இது ரெண்டு ஆட் பண்ணால் 9/4. இதுதான் அந்த 7 சீக்வன்ஸ். ஓகேங்க, இதோட எக்ஸசைஸில் செகண்ட் சம் முடிஞ்சுதுங்க. ஓகேங்களா, இந்த தடவை நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கல. ஏன்னா ஹோம்ஒர்க் யாருமே ப்ராப்பராக ஒரு 20-25 பேருக்கு மேலே யாரும் 30 பேர் பக்கமாக தான் அனுப்புகிறீங்க ஹோம்ஒர்க்கு. மற்றபடி யாருமே ஹோம்ஒர்க்கு நீங்கள் அனுப்புகிறதே இல்லை. இது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயந்தான். ஹோம்ஒர்க்கெலாம் ப்ராப்பராக நீங்கள் பண்ணணும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு கிளாஸில் கட்டாயமாக ஒரு டெஸ்ட்டு வைக்கலான்னு இருக்கேன். அதை நீங்கள் வந்து அதனால் இப்போ என்ன பண்ணலான்னு தடவை ஹோம்ஒர்க் கொடுக்கலிங்க. அதனால் நடத்தின வரைக்கும் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்ருங்க. நெக்ஸ்ட் வீக்கில் நான் சொல்லும்பொழுது எந்த இதில் உங்களுக்கு டெஸ்ட்டு வைக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேங்க, ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். கொஷின் எல்லாத்தையும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.